வெல்கம் பேக் டு ட்விஸ்ட் ஸ்டோரி. வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார், ஈஃபில் டவர் விட பெரிய டவர் உங்க மண்டையில இருக்குது. பார்க்கிங் டிக்கெட் போட்டாலே 5 லட்சத்துக்கு மேல சம்பாதிக்கலாம். ஆயுத பூஜை வெறி ஏறி போன ஒருத்தரால தான் இப்படி ஒரு வேலையை பார்க்க முடியுங்க. சார், அங்க பிள்ளையார கூட குதூகலமா இல்லைங்க, கீழே இருக்கிற வாகனம் இருக்குதுங்களே. சார், கூட்டத்தோட கூடமா பெட்ஷீட் தலையில மாட்டின்னு ஒருத்தர் உள்ள பூந்துட்டாருங்க. சார், நான் எதுவுமே சாப்பிடல சார், எப்படிதான் இருமல் சளி பிடிக்குதுன்னே தெரியலங்க. vlog எல்லாம் ஓகே தாங்க, அது ஏங்க vlogக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் ஆட்டோ ஓட்டுறீங்க? ஸ்பீடோமீட்டர்ல ஒரு சின்ன ஓட்டை, வேர்க்கல்ல மல்லாட்ட பயிர் மிச்சர் ஓம்பொடிலாம் கிடக்குது. கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு போட்டோகிராஃபரை வச்சுக்கிட்டு நான் எப்படிதான் இருக்கேனே தெரியலங்க. முன்ன பின்ன அவர் ரோட்ல யாரும் நடன மாடி பார்த்ததே இல்ல போல. மேல அப்படி பிளேன் கிட்டத்துல வரும்பொழுது 5 பேர் சும்மா ஹாய் சொல்லி வீடியோ எடுக்கிறான்னு 1/2 மணி நேரம் ரிஹர்சல் எடுத்தாங்க. இந்த ஆட்டத்தின் வெற்றியாளர் இவர் தான். எது நானா? ஏங்க அவர் என்ன போட்டு மாத்துக்கட்டுல குத்தின்னு இருந்தாருங்க. ஓ அப்படியாப்பா, சரி அப்ப இவர் தான். வண்டி அப்படியே ஓரம் கட்டலாம். வண்டி இது என்னங்க? இது ஹெல்மெட்டுங்க. ஏன் மண்டையில மாட்டாம மாட்டிட்டு? அது இப்ப வாயிலே பாக்கு இருக்குது, பாக்க துப்ப முடியுமா ஹெல்மெட் போட்டா? நீ சொல்றே குட்கா खाए तो गाड़ी मत चलाओ. அப்படி ஏர்த்துல இருந்து வந்த மினரல்ஸ் டர்மரிக்கோட சேர்ந்து மூஞ்சில போடும் பொழுது அப்படி பல ஆயிருங்க மூஞ்சி. சார், வர கஸ்டமரை எக்ஸ்ட்ராடினரியா ஒரு பாட்டு போட்டுலாம் வர இருக்கிறாங்க. ரோஸ் கொடுத்து மயங்கலையா? கவலையே பட வேண்டாம், ஒரு கட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு போயிருங்க. எல்லா மனைவிகளும் சேர்ந்து கடைசியா கணவரை ட்ரிப் போறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. ஆனா என்ன ட்ரிப்னா, என் சைட்ல உட்கார்ந்துக்கிறவருக்கு எதனா கள்ளத்தனமான காதல் இருந்தா காட்டி கொடுங்க கடவுளேன்ட்டு கேட்க. 10 மீட்டருக்கு முன்னாடி இண்டிகேட்டர்ல கை போட்டாரு, ஸ்லோ பண்ணிட்டாரு, எல்லாமே பண்ணிட்டு கரெக்டா திரும்ப முடியலங்க. சிவப்பு கலர்ல எது இருந்தாலும் டொமேட்டோ சாஸ் எடுத்துன்னு வந்துடுறா சார். ஷாம்புங்க அது. புராண கதைகள்லாம் படிக்கணும் தம்பி. இப்படி படிக்காம வந்து யார்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு தெரியுங்களா? ஜெய் ஸ்ரீராம். கணவர் வந்தவனே சர்ப்ரைஸ் பண்ணலான்னு என்னென்னமோ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்திருக்காங்க. வண்டிக்கு ஆயுத பூஜை செலிப்ரேஷன் எல்லாத்தையும் பக்காவா பண்ணிட்டீங்க. 2 வாழைத்தார கொண்டு வந்து கட்டினீங்கன்னா வேலை முடிஞ்சு. ஒரு சௌரி முடியை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு இவர் பண்ற அலப்பறம் இருக்குதுங்களே. இன்னுமா எனக்கு தெரியல. முன்னாடி மாலை போட்டா யாருங்க தெரிய போகுது? அவங்க பாட்டு நேரா போறாங்க. பின்னாடி போட்டா 10 பேர் பாப்பாங்கல்ல. ஆமா, ChatGPT அண்ணன் ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கேன், ஒரு 100 ரூபா வந்து அனுப்பாமா. ஏங்க நேஷனல் லெவல்ல தானே எப்படிங்க கிடைக்கும்? இன்டர்நேஷனல் லெவலுங்க எங்க அண்ணன். ஏங்க ஐயோ சார், இவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறதா இல்ல இவர்கிட்ட இருந்து பரதநாட்டியத்தை காப்பாத்துறதான்னு தெரியலங்க. ஏங்க யாருங்க இவருக்கெல்லாம் மோட்டிவேஷன் டயலாக் எழுதி கொடுக்குறது? சார், அவர்கிட்ட சீட்டை போடுங்க சார். அபி, இப்ப நீ வெளியில வந்தா நீ தனியாள் கிடையாது, நீ ஒரு அடையாளம். இப்பவே வெளியில வா. நீ யாரு? இன்னொரு தடவை இந்த உலகத்துக்கு காட்டு. சின்ன வயசுல இருந்தே இது வாங்கணுங்கிறது என்னுடைய மிகப்பெரிய கனவு. அப்பெல்லாம் என் கையில காசு கிடையாது. இப்ப என் கையில காசு இருக்கு. எவ்வளவு நான் இது? 150 ரூபாப்பா. சரி, நான் அடுத்த நாள் வந்து வாங்கிக்கிறேன். கும்பலா கடைக்கு போயிட்டு ரெட் புல் கேட்டிருப்பாங்க போல. ரெட் புல்னாப்பா ரெட் புல், ரெட் ப்ளூவை கொடுத்து அனுப்புற போங்க. ஏமாந்துட்டோம். நாங்க கேட்டது ரெட் புல், எங்களுக்கு வந்தது பாத்தீங்கன்னா ரெட் ப்ளூ.
அந்த கேக்குக்கு மேல இருக்க பிளாஸ்டிக் கவரை பிரிக்கிறதுக்கு அரை மணி நேரமா கஷ்டப்பட்டாங்க. ஆனா அந்த கேக் எடுத்து வாயில போட்டு வெளியே வந்தா கப்புள்ஸ் ரொமான்டிக்கா நடந்துக்கணுங்க. ஏதோ WWE சண்டைக்கு போற மாதிரில நிக்கிறாங்க. லேடிஸ் வாய்ஸ்ல டிக்கெட் கொடுங்க நான் கேட்க ஏமா முதல்ல சொல்றது இல்லையா? இப்பதானே அந்த பக்கம் வந்தேன். அவங்களுக்கு ஈக்குவலா உயரமாவலான்னு 3 படி ஏறி நின்ன அப்ப கூட சரிப்பட்டு வர மாட்டேங்குதுங்க. ரயில் பயணம் நல்லா சௌகரியமா இருந்ததுங்களா? மூணே 3 வார்த்தையை சொல்லுங்க. சும்மா அதை வச்சு ரேப் பாடுறேன்னு அவங்களும் 3 வார்த்தையை சொல்ல ரொம்ப நேரமா பாட்டுக்கு தான் காத்து இருக்காங்க. ஒருத்தர் ஒரு குறுன்னு எங்களே பாத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்ல அவர் உங்களை மட்டும் இல்லம்மா ஊரே பாக்குறாரு. அங்க பின்னாடி ஒரு கலவரமே நடந்துகிட்டு இருக்குது. இங்க உட்காந்து காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நின்னு 3 நிமிஷம் குறுன்னு பார்த்தாதாங்க அது சட்டனே தெரியுது. ஏன் இப்படி எல்லாம் தயாரிக்கிறீங்க? அவர் எவ்வளவு பெரிய பிளேயர், இப்ப போயிட்டு புக் எடுத்து வச்சு படிங்கன்னு வந்துச்சுன்னா அப்படி துப்புற மாதிரி டெம்ப்ளேட் கொடுத்தா ஊரே நம்ம வீடியோ தான் யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு போல. உங்க போன்ல நடுவாப்புல 2 கோடு விழுந்துச்சுங்களா? கவலையே பட வேண்டாம், அதை வச்சு கேரம்ல ஜெயிக்கலாம். ஏலத்துல மீன் வித்துட்டாங்கன்னு சொன்னா எல்லாரையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காருங்க அவரு. சார் வானத்துல கொம்பு வச்ச குதிரை பறந்து போய் பார்த்த ப்ரூஃப் காட்டினா நம்புவீங்களா? மனைவி போய் ஒளிஞ்சிக்க கணவர் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலாட்டி 1 வாரத்துக்கு பேசக்கூடாதாங்க. சார் அப்படியே இருங்க, அப்படியே கால் எடுத்து லூஸ் விடுங்க, பரவாயில்ல கீழே வைங்க, அட்டென்ஷன்ல நில்லுங்க, அப்படியே இருங்க, பொறிக்கல்ல வாங்கி வந்துடுறேன். புட்டுக்கூடைய தூக்கி 1/2 மணி நேரமா நடந்து வர பொறுமையா போயினுங்கிறாருங்க அவரு. சார் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குதுங்க. வண்டி ஊத்து கொஞ்சம் கீழே இறங்குங்களா. சாப்பாட்டை வீணா கூடாதான் நான் இல்லன்னு சொல்லுங்க. அதுக்குன்னு கொஞ்சம் பயமாலே எடுத்து சாப்பிடுறது. நான் உங்ககிட்ட இருந்து நிறைய எதிர்பார்க்கறேன்னா நீங்க என்ன பஸ் ஸ்டாண்ட்ல பசங்க போட்டு போடா சொல்லி இதுல போட்டுனுறீங்க. அவர் அப்படியே விட்டுருங்க. அவர் உலகத்துல அவர் ஜம்முன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சாதாரணமா ஆடுற ஆட்டமா இருந்தா பரவாயில்லையே, 2 பேரும் காஸ்டியூம் மாத்தி போட்டு ஆடுற ஆட்டமா. அப்படி குடுகுடுன்னு ஓடி வந்து துண்டை தூக்கி சந்தில போட்டு சீட்டெல்லாம் புடிச்சங்க நானு. சார் நான் தான் சொல்றேனே, நம்ம தான் சார் ரொம்ப வீக்கா இருக்கிறோம், அவங்களாம் நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறாங்க. சார் யாரோ அவங்களுக்குள்ள பூந்து அவங்களோட டோரா நம்ப வச்சிருக்காங்க. மறுநாள் கல்யாணம், டெய்லி நைட்டு 1 மணிக்கு இதுதாங்க வேலை. தாத்தா முன்ன பின்ன மல்லியை பார்த்தது இல்ல போல, அத குண்டு மல்லியை பார்த்தோன்னே குதிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. வந்தவங்களுக்கு போயிட்டு ஸ்வீட் கொடுத்துட்டு வாப்பான்னா சீதா பழம் சாப்பிடறதுக்கு இப்படி ஒரு முறை இருக்குதாங்க. சார் எல்லாருக்கும் தனித்தனியா விஷ் பண்ண முடியல, அதான் மண்டையில எழுதி யார் வந்தாலும் இப்படி திருப்பி காமிச்சுக்கிறது. இப்படி அருமையா சட்டை தைச்சு கொடுத்த உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பாராட்டு கொடுத்தே ஆகணும். சார் லிப்ஸ்டிக் இல்லாம நொடி அளவு கூட அவங்களால இருக்க முடியாதுங்க. நீங்க வீடு செக் பண்றதுக்கு யாரை வேணா கூட்டுவாங்க, அவர் டான்ஸ் ஆடுறவரை மட்டும் கூட்டு வராதீங்க. டான்ஸ் ஆடுறாங்கிற பேர்ல கொடாடியில நடந்த சண்டைக்கு ரிவெஞ்ச் எடுத்துட்டாங்க, தட்டாலே அடிச்சு. ஸ்டோரி போட்ட கையோட அவங்க ஸ்பேனர் சுத்தின்னு தூக்கிட்டு வருவாங்க. அதை பார்த்த உடனே நானும் லைக் பண்ணிடுறதுங்க. எந்த விதி இது
வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.